நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்க. நான் எங்க சொல்லுவேன்? கோடி இருக்க லட்சக்கணக்கான கூட்டங்கள் இந்த மக்கள் மன்றத்தில் தான் என்னால சொல்ல முடியும். எப்படியோ ஏதையாவது விஜயகாந்த மடக்கி இருந்து பாக்குறாங்க. மடக்குங்க. நிலையில நான் என்ன சொல்றேன், எதுல காசுல தானே நில உச்ச ஆக்கிரமிப்பு, நில உச்ச வரம்பு, நிலத்தை எடுத்துக்க. என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா? மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும்னு இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளவு பேர் இருக்க? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க? அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் புதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது. உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும், பெரிய ஓனர்களை பார்க்கணும், பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம். எனக்கு அந்த பயம் இல்லை. மக்கள்கிட்ட நேரடியாக போய் சொல்லுவேன், என்கிட்ட காசு இல்லை. அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான். நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்க. என்கிட்ட காசு கிடையாது. இப்படிதான் வரப்போறேன். பாராளுமன்றக்கப்ப பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே? என்னுடைய பொருளாளர்களே என் தொண்டர்கள் தானே, என்னுடைய தாய்மார் சகோதரர் இவங்க தான். வேற யாரும் என்னுடைய பொருளாளர் கிடையாது. இவங்களை நம்பிதான் நான் வரேன். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும். இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன். 150 படம் நடிச்சு முடிச்சுட்டேன். உடனே 150 படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா ஒருத்தங்க 1000 படத்தில் நடிச்சாங்க அவங்க என்னன்னு. நான் அப்படி பேசலையே, நான் வாழ்ந்துட்டேங்கிறதா சொல்ல வர. 150 படம் நடிச்சிட்டேன், பாட்டு பாடிட்டேன், வசனம் பேசிட்டேன். பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத புகழ் கிடையாதுங்க. இதுக்கு மேல நான் ஒன்னு ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்கணும். இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா, நல்லது செஞ்சா நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறேன்? நான் எதற்காக வரப்போறேன்? என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க. போ வீட்டுக்கு போ, அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே. நீங்க தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.